நீங்கள் கார் வாங்க போறீங்க, தயவு செஞ்சு இந்த ஷோரூம் மட்டும் போயிடாதீங்க. ஒன்றா நம்ம ஃப்ராட் ஷோரூம் தான் அது. எப்படின்னா அந்த மீட்டர் ரீசெட் பண்ணி வைக்கிறது, ஆக்சிடென்ட்காக 0 ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு விற்கிறது. அதுக்கப்புறம் எப்படின்னா அந்த சின்ன சின்ன வேலைலாம் நாங்கள் பார்த்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரியாக பார்த்துட்டு அனுப்புறது. நான் பெர்மனெண்ட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவானுங்க. ஆனால் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்றா நம்ம ஃப்ராட் ஷோரூம் தான் அது சொல்லலாம். தமிழ்நாட்டுக்காரர் அண்ட் கேரளாக்கார் இது ரெண்டுமே எப்படின்னா அவங்க செகண்ட் ஹேண்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கேரளாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. பாலக்காடு அண்ட் இன்னொரு ஊரில் லொக்கேட் ஆகிருக்கு. ரெண்டுமே எப்படின்னா இவனோட பிரான்ச் தான். ஒன்ஸ் அவனுங்க சேல் பண்ணிட்டானுங்கன்னா அடுத்து என்ன ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ்ன்றது ஒன்று சுத்தமாக இருக்காது. ஏன் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அந்த கார் எடுத்தான் அங்கேருந்து எடுத்த அடுத்த நாளே எப்படின்னா அந்த கார் எப்படின்னா பிரேக் டவுன் ஆச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈவினிங் எடுக்கிறோம், நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த கார் பிரேக் டவுன். மெக்கானிக் யாராச்சும் இருந்தா நீங்க செக் பண்ணிக்கங்க. ஏதாச்சும் மிச்சம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நீங்க ஜஸ்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் பார்க்குறீங்களா? அந்த லொக்கேட்ல இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் போனோம் அந்த ஷோரூமுக்கு. போய் ஆளை கூட்டு வந்து செக் பண்ணதுக்கு அவனுக்கு எப்படின்னா டெம்பரரியாக ரீசெட் பண்ணி ECUவை ரீசெட் பண்ணி அனுப்பிச்சுட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இது சும்மா ஏதோ எரர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஊட்டி போகும்போது அந்த கார் அங்கே பிரேக் டவுன் ஆச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த காரை நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும் போது மார்க்கெட் ப்ரைஸை விட 40,000 நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு ரீசன் என்னன்னா சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரோம்னு சொன்ன ஒரே கிடையாது. எல்லாமே டெம்பரரி அப்போதைக்கு வேலை பார்த்துட்டு நாங்கள் டெலிவரி எடுக்க போகும்போது இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாமே டைட்டாக தான் இருக்கும், நீங்கள் ஓட்டோட சரியாயிரும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட மாற்றினாங்க. ஆனால் கார் எடுத்த 2வது நாளே நாங்கள் அந்த பார்ட்ஸ் அப்லாம் வெளியில் கொடுத்து தான் மாற்றினோம். கிட்டத்தட்ட அன்றைக்கே எப்படின்னா நாங்கள் 10,000 செலவு பண்ணோம். ஊட்டிக்கு போகும்போது அந்த கார் பிரேக் டவுன் ஆச்சு. அப்போ எப்படின்னா அந்த ஷோரூமுக்கு நாங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறோம். அப்புறம் ஃபோன் எடுக்கவே இல்லை. டெக்ஸ்ட் பண்ணால் எப்படின்னா பார்த்து ரிப்ளே கிடையாது. எவ்வளோ ஃபோன் அடித்தோம் ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இஷ்யூ தான் ஸ்டார்டிங், அதாவது டெலிவரி எடுத்து அடுத்த நாளும் வந்துச்சு. அப்போ எப்படின்னா இது ஒன்றுமே இல்லை, சின்ன ஏதோ வயரிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அங்கனக்குள்ளே வச்சுட்டு சும்மா ECU வந்து ரீமேப் பண்ணிட்டு வேலையை முடிச்சிட்டானுங்க. ஆனால் இங்கே போயிட்டு எப்படின்னா அந்த கார் பிரேக் டவுன் ஆச்சு. அங்கே ஹூண்டாய் ஷோரூமில் 18,000 ரூபா எப்படின்னா அங்கே பே பண்ணி காரை 1 வீக் நிப்பாட்டி அங்கே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு நாங்கள் அந்த காரை எடுத்தோம். இப்போது அந்த ஷோரூம் வந்து நாங்கள் கேட்கும்போது அது எப்படின்னா ஏதோ இஷ்யூவாக இருக்கும், இதெல்லாம் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெலிவரி எடுத்த அடுத்த நாளே அது 24 ஹவர்ஸ் கூட கிடையாது. மேக்ஸிமம் நான் ஒரு நைட்டு வீட்டில் இருக்காரு, அவ்வளோதான். அப்போ இவனுக்கு சொன்ன மாதிரி எப்படின்னா அந்த இதில் இஷ்யூ ஆனதை தான் நாங்கள் அங்கே சொன்னோம். ஆனால் அது ரீப்ளேஸ் பண்ணி கரெக்டாக நாங்கள் பண்ணல. எக்ஸ்ட்ரா 40,000 நாங்கள் எதுக்கு கொடுக்குறோம்? மார்க்கெட் ப்ரைஸை விட எக்ஸ்ட்ரா 40,000 கொடுத்ததுக்கு ரீசன் ஒரு ஷோரூமில் போனோம்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் அந்த ஷோரூமில் அது பக்கா கிடையவே கிடையாது. இன்னொன்று ரீசெட் பண்ணுறது, மீட்டரை 0 ஆக்சிடென்ட் சொல்லி அந்த காரை சேல் பண்ணாது. இந்த மாதிரி எப்படின்னா பல இஷ்யூ அந்த காரில் இருந்துச்சு. இதே மாதிரி தான் அங்கே இருக்க முக்கால்வாசி காரில் இருக்குன்னு எனக்கு ஃபியூச்சர்லாம் தெரிய வந்துச்சு. ஏன்னா அங்கே நான் வாங்கின சில பேர்கிட்ட நான் பேசும்போது எனக்கும் இப்படி தான் ஆச்சு அப்படின்றவங்க சொல்ல கண்டதான் அந்த வீடியோ நான் போகிறேன். ஏன்னா நான் அந்த கார் எடுத்தது அக்டோபரில் சம்திங். இப்போ எப்படின்னா ஜனவரி வந்துருச்சு. இவ்வளோ லேட்டாக நான் போகிற ரீசனும் அதான். இது மாதிரி எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் சரி இல்லை கேரளாவில் இருக்கவங்களும் சரி பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே ரீசன் தான் எனக்கு. அந்த லேடி ஒன்று சொல்லுவாங்க, எப்படின்னா நான் உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் ஜஸ்ட் 5 days ஆர் 10 daysக்குள்ளேயே நான் முடிச்சு தந்துடுவேன். அப்படி சொல்லி தான் எங்கிட்டே எப்படின்னா அந்த கார் புக் பண்ணாங்க. புக் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு தான் அந்த எனக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதுக்கும் நான் எத்தனை தடவை ஃபோன் அடித்தேன், எவ்வளோ தடவை எப்படின்னா நான் அவங்களுக்கு ஃபோன் அடித்து அந்த ஃபோன்லேயே எப்படின்னா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட வந்து அந்த கார் வாலில் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்ன்றது இருக்காது. இந்த மாதிரி எப்படின்னா புதுசாக ஒருத்தவங்க கார் வாங்குங்க, அந்த மாதிரி ஷோரூமை நம்பி போகாதீங்க. ஒரு மிடில் கிளாஸோ லோவர் கிளாஸோ ஒரு கார் வாங்குறாங்கன்றப்ப இது மாதிரி அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? வாங்கி நெக்ஸ்ட் டே பிரேக் டவுன் அப்படின்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆன காரை ஆக்சிடென்ட் ஆகலன்னு சொல்லி விற்கிறீங்க அண்ட் மீட்டரை ரீசெட் பண்ணி விற்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளோ கேவலமான செயல் தெரியுமா? மெயினாக என்ன கேரளாவில் உள்ளவங்க அண்ட் தமிழ்நாட்டில் எப்படின்னா தமிழ்நாட்டுக்காரசே இப்போ சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ளவங்க இந்த ஷோரூம் எப்படின்னா ட்ரெஸ் பண்ணி போகாதீங்க. ஏன்னா கேரளாவில் இருக்கிறவங்களுக்கே ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை கூட நினைக்க மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சேல் பண்ணுறதையும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க.